செந்தூரப்பூவே. இந்த படம் ஆபாவாணன் கதை திரைக்கதை எழுதி இயக்குனர் தேவராஜ் இயக்கத்தில் 1988 வெளிவந்துச்சு. இந்த படத்துக்கு ரங்கசாமி ஒளிப்பதிவு செஞ்சிருந்தாரு. மனோஜ் கியான் இசையமைச்சிருந்தாங்க. விஜயகாந்த், ராம்கி, நிரோஷா, ஸ்ரீபிரியா, செந்தில், விஜயலலிதா, சந்திரசேகர் பிரதான கதாபாத்திரங்களில் நடிச்சிருந்தாங்க. மாறுதலுக்காக இல்ல, ஒரு காரணத்துக்காக நான் இங்க தங்கி ஆகணும். கேப்டன் சவுந்தரபாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரில் விஜயகாந்த் நடிச்சிருந்தாரு. ராம்கி, நிரோஷா முறையே அசோக், பொன்னி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. விஜயகாந்த் தன்னோட வாழ்நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்க ஒரு நோயாளி, அதோட அவர் ஒரு கைதி. சித்தி கொடுமையில் இருக்க நிரோஷாவை காப்பாற்றி ராம்கியோட இணைச்சு வைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் தப்பிச்சு வந்துடுறாரு. இறுதியில் ராம்கி, நிரோஷா காதல் கை குடிச்சா விஜயகாந்துக்கு என்ன ஆச்சு? இதுதான் செந்தூரப்பூவே படத்தோட மீதி கதை. பொண்ணு ஒரு விவரம் தெரியாத பொண்ணு, கொஞ்சம் லேட்டா வந்ததுக்காக அவங்க சித்தி அவ்வளவு கொடுமையா தண்டிச்சு. முதல்ல விஜயகாந்த் கதாபாத்திரத்துக்கு சத்யராஜ் தான் ஆபாவாணன் அணுகியிருக்காரு. ஆனால் ஒரு சில காரணத்துக்காக சத்யராஜால நடிக்க முடியாமல் போச்சு. இந்த செந்தூரப்பூவே படத்தோட பாடல்கள் எல்லாம் இசைக்கோர்வை செஞ்சதுக்கு அப்புறம் தான் படத்தோட கதையே உருவாச்சு அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். கொடுமைக்கார சித்தி பொன்னம்மா அப்படிங்கிற கேரக்டரில் விஜயலலிதா அதிகமான மிரட்டலாகவே நடிச்சிருந்தாங்க. அதோட நிரோஷாவோட அப்பா கதாபாத்திரத்தில் CL ஆனந்தன் ஒரு பரிதாபத்துக்குரிய வகையில் ரொம்ப சிறப்பாகவே நடிச்சிருந்தார். என்னம்மா கண்ணு, பள்ளிக்கூடம் இப்பதான் முடிஞ்சதா? விஜயகாந்த் மனைவியா படத்தில் ஒரு சில காட்சிகளே வந்துட்டு போனாலும் ஸ்ரீபிரியா அவருக்கான கதாபாத்திரத்தை முழுமை செஞ்சிருந்தாங்க. உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் இந்த படிக்காத அப்பாவி ஜனங்க வேணா பயப்படலாம், நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீலாம்பூர் அப்படிங்கிற கிராமத்துக்கு ஃபீல்டு ஆஃபீஸர் வரும் கதாபாத்திரத்தில் ராம்கி நடிச்சிருந்தார். ராம்கி, நிரோஷா காதல் காட்சிகள் எல்லாம் ரொம்ப இயல்பா கிராமிய ரீதியா ஆபாவாணன் திரைக்கதை அமைச்சிருந்தார். செந்தூரப்பூவே தேன் சிந்தவா, அன்னைக்கு நீ பாடினது இப்பவும் என் காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. செந்தூரப்பூவே படத்தை பொறுத்த வரைக்கும் திரைக்கதை வித்தியாசமாக இருந்தாலும் இதுக்கு மற்றும் ஒரு பக்கபலம் மனோஜ் கியானின் இசை மற்றும் பாடல்கள். இப்படி திரைக்கதையில் பிரம்மாண்டம், காலம் கடந்தும் ரசிக்கக்கூடிய பாடல்கள் அப்படின்னு செந்தூரப்பூவே படம் அமையப்பட்டாலும் இந்த படத்தோட சண்டை காட்சிகள் இப்பவும் பிரமிப்பாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மிக முக்கியமாக படத்தோட இறுதி சண்டை காட்சி. விறுவிறுப்பான திரைக்கதை, காலம் கடந்தும் ரசிக்கக்கூடிய பாடல்கள், சண்டை காட்சிகள் அப்படின்னு ஒருங்கே அமைய